என் உள்ளத்தினுள் எரிமலை குமுறிக் கொண்டிருந்தது. இன்று அவனை உண்டு இல்லை என்று பார்த்துவிட வேண்டும். 60,000 ரூபாய் என்பது சாதாரணமா? அதுவும் ஓய்வை எதிர்நோக்கி காத்திருக்கும் என்னை போன்ற அரசாங்க குமஸ்தா வர்க்கத்துக்கு? இப்படி சொல்லையா எண்ணி கொடுத்துவிட்டு நிற்கிறேனே. அவன் இப்படி ஏமாற்றுவான் என யார் கண்டது? பாலும் ஆசை, பணத்தாசை, அதனால் வந்த வென. நான் உண்டு, ஆஃபீஸ் உண்டு, வீடு உண்டு என்று இருந்தவனை 4 மாதம் முன்பு வந்து குறுக்கிட்டது விதி, அவன் ரூபத்தில். டெண்டர் ஃபைலுக்காக அலைந்து கொண்டிருந்தவனின் கண்ணில் பட்டுவிட்டேன். ராஸ்கல் என்னமாய் பேசினான், தேன் ஒழுக. எவ்வளவு சீக்கிரம் ஒட்டி கொண்டு உறவாடினான். சிங்கப்பூருக்கு பையனை அனுப்புங்களேன் சார், உங்கள் நலம் விரும்பிங்கிற முறையில் சொல்கிறேன். 3 வருடமோ 5 வருடமோ பையன் அங்கே வேலை பார்க்கட்டும் என்றான் ஒரு நாள். பணம் என்னும் பிசாசு அவன் வாய் வெளியே என் காதுக்குள் புகுந்தது. பையன் இங்கேயே நல்ல வேலையில் சேர்ந்துடுவான் போலிருக்கு. அடுத்த மாதம் ஆர்டர் வந்துடும். என்ன சார் பிச்சாத்து வேலை, மாதம் 3000 கிடைக்குமா இங்கே? 3000ஐ அவன் அலட்சியமாய் உச்சரித்த விதத்தில் மயங்கி போனேன். சிங்கப்பூரில் மாதம் 30,000 ரூபாய்க்கு வேலை ஏற்பாடு செய்கிறேன். தூண்டிலை வீசினான். மீனாய் நான் சிக்கிவிட்டேன். கலர் டிவி, ஃப்ரிட்ஜு, விசிஆர், ஏர் கூலரு, டி நகரில் வீடு என்று ஆசை கோட்டைகள் என்னுள் எழ ஆரம்பித்தன. பாவம் என் மகன், மதிப்பெல்லாம் இழந்து நிராயுதபாணியாய் அவனை ஆக்கிற்றானே அந்த சதிகார சத்ரு. ஒர்க் பர்மிட் இருந்தால்தான் சிங்கப்பூரில் வேலை செய்ய முடியுமாம். டிராவலர்ஸ் விசாவில் வேண்டுமென்றே என் மகனை விமானம் ஏற்றி அனுப்பிவிட்டான். யாருக்கு தெரியும் இதெல்லாம்? சிங்கப்பூர் ஏஜெண்டெல்லாம் செய்து தருவான் என்று பச்சையாக புழுகியிருக்கான். ஆனால் அங்கு கைவிரித்து விட்டார்கள். நல்ல வேலை, போலீஸ் கையில் சிக்கி ஜெயிலில் அடைப்பட்டு அவதிப்படாமல் திரும்பினானே என் பையன். கத்தியால் அவன் நெஞ்சில் குத்த வேண்டும் போல் ஆத்திரம் பீறிட்டது. இன்று அவனை சும்மா விடப்போவதில்லை. என்ன ஏமாளி என்று நினைத்திருக்கிறான் படவா பயல். என் மகன் திரும்பியதும் போய் கேட்டதற்கு ஏதோ சல்ஜாப்பு சொல்லிவிட்டான். சிங்கப்பூர் அரசாங்கம் விதிகளை திடீரென மாற்றிவிட்டதாக சோடித்தான் கதையை. ஆனால் இவன் பிழைப்பே இதுதான் என்று விசாரித்த போதுதான் தெரிஞ்சுது. இப்போது இதை சொல்பவர்கள் முன்பே சொல்லி தொலைத்திருக்கலாம். அப்போதெல்லாம் கொழுக்கட்டையாக வாயில் அடக்கி வச்சுருந்தாங்க. எல்லாம் கலிகாலம், யார் கஷ்டப்பட்டா நமக்கென்ன என்ற விகார புத்தி. ச்ச, இதோ அவன் வீடு வந்து விட்டது. ஊராங்காசை கொள்ளை எடுத்த பணத்தில் பளபளத்தது வீடு. கடப்பாறையில் 4 போடு போட வேண்டும் போலிருந்தது. உள்ளே சென்றேன். என்ன சார் அங்கேயே நின்றுட்டீங்க, உள்ளே வாங்க என்று அழைத்தான் அவன். அவன் முகத்தை பார்த்ததும் ரௌத்ரம் தலை தூக்கியது. பணம் விஷயமாய்த்தான் என்று அதட்டலாய் ஆரம்பித்தேன். உங்களை நம்பிதான் இவ்வளவு செலவழித்து பையனை அனுப்புனேன். இப்படி ஏமாத்திட்டீங்களே. சுற்றி வேற கடன் கொடுத்தவங்க மென்னிய முறிக்காத குறை. தயவு செஞ்சு பாதி பணமாவது திருப்பி கொடுத்தீங்கன்னா. என்னை அறியாமல் குரலில் கடுமை குறைந்தது, தழுதெடுத்தது, அழுகை பிசிறடித்தது.